கூட்டணி தர்மம்னா எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே போகக்கூடிய, அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி, அவர்கள் சொல்றவங்க இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு, உதயமின் திட்டத்துல இருந்து எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டையே அங்கே கொண்டு போய் பணயம் வைத்தவர் நீங்கள். CAA, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் என்று எல்லாவற்றிற்கும் கூடவே நின்று கைத்தட்டி ஓட்டு போட்டு அந்த சட்டங்கள் எல்லாம் ஜெயிக்க வைத்தவர். அந்த பெருமை எடப்பாடிக்கு உண்டு. ஏன்னா CAA எல்லாம் இவங்க ஓட்டு போட்டெல்லாம் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா நான் அவரை என்ன சொல்ல முடியும்? யாரை பார்த்து கேள்வி கேட்கணுமோ கேட்க மாட்டார். இந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? அவர் எம்பிக்கு தானே நிற்கிறார், எம்பிக்கு தான் நிற்கிறார். நாடாளுமன்ற தேர்தல். இப்ப ஒன்றியத்துல யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும். ஏன்னா அங்க ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். ஆனா இவரு அவங்க கூடவே இருந்தவர். CAA, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள், அதுக்கப்புறம் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் என்று எல்லாவற்றிற்கும் கூடவே நின்று கைத்தட்டி ஓட்டு போட்டு அந்த சட்டங்கள் எல்லாம் ஜெயிக்க வைத்தவர். அந்த பெருமை எடப்பாடிக்கு உண்டு. ஏன்னா CAA எல்லாம் இவங்க ஓட்டு போடலாம் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கேட்டா கூட்டணி தர்மம் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்ப கூட்டணி தர்மம்னா என்ன வேணாலும் செய்வீங்களா? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கூட்டணி தர்மத்திற்காக CAAக்கு வாக்களித்து விட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிடம் வந்து வாக்கு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறேன். தன்னுடைய அடிப்படை கொள்கைகளை விட்டு கூட்டணி தர்மம்னா எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே போகக்கூடிய, அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி, அவர்கள் சொல்றவங்க இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு, உதயமின் திட்டத்துல இருந்து எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டையே அங்கே கொண்டு போய் பணயம் வைத்தவர் நீங்கள். அதனால இவர் வந்து இங்கே பேசுகிறார். ஆனால் ஏதோ சட்டமன்ற தேர்தல் நடப்பது போல தொடர்ந்து அண்ணன் தளபதி அவர்களை பற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார். குற்றச்சாட்டுகள் எடுத்து வைங்க, நாங்க ஒன்றும் மோடி இல்லை, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். ஆனா ஏதாவது ஒரு கருத்து நீங்க அதிகம் பேச வேண்டாம். ஏன்னா நீங்க சேக்கிழார் எழுதிய ராமாயணத்தெல்லாம் படிச்சவர். அதனால அதிகம் பேச வேண்டியதில்லை. நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்களா? எடுத்து சொல்லியிருக்கீங்களா? குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களா? இல்லை. ஆனால் தேர்தல் நடப்பது அங்கே ஒன்றியத்திற்கான தேர்தல், மக்களவைக்கான தேர்தல். இவர் விமர்சனம் செய்வது நம்மை. ஆனா கேட்டா நாங்க வேற, பிஜேபி வேற. அவர் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேர் முதுகுலையும் கம் இருக்கு, ரெண்டும் ஸ்டிக்கர். பிஜேபி பெரிய ஸ்டிக்கர்,